வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பிரியாணி செய்கிறதுக்கு மீன் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பெரிய சைஸ் வஞ்சிரம், பாறை, கொடுவா இந்த மாதிரி மீனில் தோல் முள் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக இல்லாமல் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது சமைக்கும்போது உடஞ்சி பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நான் இப்போ கொடுவா மீன் 500 கிராம் எடுத்திருக்கேன். இதை இப்போ மேரினேட் பண்ணணும். அதுக்கு ஒரு சீக்ரெட் பவுடர் ரெடி பண்ணணும். அது என்னன்னு பார்க்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கருக விட்றாதீங்க. கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் சீக்ரெட் பவுடர். இந்த பவுடரை தான் நம்ம போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அந்த பேஸ்ட்டில் இந்த மீன் துண்டுகளை போட்டு ஒரு 1/2 hour ஊற விட்ருங்க. அந்த மசாலா மீன் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணி பரட்டி விட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கட்டும், ஏன்னா சாதம் வடிக்கணும். இதில் ஒரு ஸ்டார் பூ, 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் ஜீரா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு சாதம் வடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி விடுவீங்களோ அது மாதிரி நிறையா தண்ணி விட்டு 30 நிமிஷம் நம்ம பிரியாணி அரிசியை 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அந்த 30 நிமிஷம் ஊற வச்ச பிரியாணி அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது 3/4 பாகம் வேகணும். அது வேகட்டும். இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம அதில் நெய் விட்டு இந்த மீன்களை வறுத்துடலாம். எல்லா மீனையும் அதில் போட்டு கடாயில் போட்டுருங்க. மசாலா எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா மசாலாவையும் அதிலே போட்டுருங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டு அந்த சைடு வேக விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பி 2வது பக்கமும் வேக வச்சிடலாம். வேக வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே கீழே அந்த லேயரை வச்சுட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும், மல்லி புதினா, பொடிசாக கட் பண்ண மல்லி புதினா, ஃப்ரைடு ஆனியன் இதை ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த 3/4 பாகம் வெந்திருக்கும் அதுக்குள்ளே அரிசி, அந்த அரிசியை இது பண்ணி வடிகட்டிட்டு அது மேலே போர்வை போத்தின மாதிரி இந்த பாருங்கள் 3/4 பாகம் வெந்திருக்கு. இதில் அப்படி எடுத்து போர்வை போத்தின மாதிரி இந்த ஃபிஷ்ஷு துண்டுகளுக்கு மேலே அரிசியால் அப்படி போற்றி விட்ருங்க. ஃபுல்லாக ஒரு லேயர். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆனியனு, மல்லி புதினா எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் போட்டு அது மேலே மறுபடியும் ரைஸ் போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஆனியனும் மல்லி புதினாவும் போட்டுட்டு ஏர் டைட்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் மைதா மாவு, சப்பாத்தி மாவு பதத்தில் பிணைஞ்சிட்டு இந்த மூடியோட ஓரத்தில் ரவுண்டாக வச்சுருங்க. இது ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேவைப்பட்டிங்கன்னா இந்த குங்குமப்பூவை பாலில் கரைச்சி ஊற்றுங்க. அப்படி இல்லை கிடைக்கலன்னா நீங்கள் சேமியா கேசரி பவுடரு கூட மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபுட் கலர்ஸ் எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். இந்த மாதிரி சப்பாத்தி மாவை ஓரத்தில் மூடி ஓரத்தில் வச்சு கவர் பண்ணிட்டிங்கன்னா அதில் உள்ள ஆவி வெளில போகாது. இப்போ தீயை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னாக்கா உங்கள் பிரியாணி ரெடி. மெதுவாக கலங்காமல் எடுத்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு உடையாமல் வரும். நம்ம ஃபிஷ் பிரியாணி ரெடி. செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.